வெல்கம் டு தி எடிட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு க்யூட் அண்ட் எடிட்டை எப்படி ஈஸியாக இன்ஷாட்டில் எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டப்போ க்ளோ எஃபெக்ட் போட்டிருப்பேன். ஸோ பட் இதில் எடிட் பண்ணி பார்க்குறப்போ அது நல்லா இல்லை. பட் நாளைக்கு வந்துட்டு இந்த க்ளோ எஃபெக்டோடு எப்படி எடிட் பண்ணுறது நான் வீடியோ போட்டுடுறேன். ஸோ சாரி, என்னை ட்ரஸ்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அது நல்லா இல்லை, அதனால நான் அதை போடலை. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ நீங்கள் அதை செட் பண்ணிக்கோங்க. இமேஜஸ் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன். இது ஆல்ரெடி லென்த்தாக போனங்காட்டி அதை நான் சொல்லலை. இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ போய்க்கோங்க. போயிட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் ஆர் பிளாக் ரெண்டுமே நீங்கள் சேவ் பண்ணாலும் ஓகே தான். கேன்வாஸ் வந்து 9:16 ரேஷியோ வச்சுட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நான் 2 கலர்லேயும் எப்படி தம்ப்நெயில் இருக்க மாதிரி எடிட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பிப்புக்கு போயிட்டு பிப் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ சேவ் பண்ணதை. இப்போ மாஸ்க்குக்கு போயிட்டு இப்போ பாருங்கள் சர்க்கிள் இருக்கா, இங்கே மேலே லெஃப்ட்டில் இருக்கிறத டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். டச் பண்ணிங்கன்னா இதில் வந்து இந்த ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. தெரியுதா? ஓகே, இது மேலே இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஓவல் ஷேப்பில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் அதை மூவ் பண்ணுறப்போ உங்களுக்கே தெரியும் இந்த சுற்றி இருக்க அந்த பிளாக்னஸ் வந்து எப்படி இதாகுதுன்னு. ஸோ அதுக்காகத்தான் இந்த மாஸ்க் ஆப்ஷன். ஸோ நீங்களே உங்களோட ஓன் கிரேடியன்ட் இமேஜை ரெடி பண்ணிட்டீங்க. நான் கொடுக்கல, நீங்களே தான் இப்போ ரெடி பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ஈஸி. ஓகேவா? இப்போ ஆடியோ மை மியூசிக் பண்ணுங்க, மொபைலில் இருக்க ஆடியோலாம் காட்டும். நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டேன். சாங் வந்து வீடியோலேருந்து டேரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். சாங் எவ்வளோ தூரமோ இமேஜையும் நான் அவ்வளோ தூரத்துக்கு ட்ராக் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இது வரல எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிப்புக்கு போய்ட்டு அந்த இமேஜையும் வந்து வீடியோ என் வரல கொடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து மாஸ்க் ஆப்ஷன் இதிலேயே ஒயிட் கலர் நீங்கள் ஆட் பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ரீப்ளேஸ் கொடுத்துட்டு ஒயிட் கலர் கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல? ஸோ இதுக்கு தான் சொன்னேன், நீங்கள் உங்களோட நீங்களே எல்லாத்தையும் எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறக்காக தான் நான் இப்போ எல்லாமே கிளியராக வந்து ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிறத ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாவே உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு வெறும் ஸ்பேஸை மட்டும் இந்த மாதிரி டச் பண்ணிக்கோங்க. ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துட்டு இப்போ லேபிளில் போயிட்டு செகண்ட் ஒன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துட்டு ஒப்பாசிட்டி குறைச்சிக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுக்குறப்போ கலர் கொஞ்சம் லைட்டாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு டார்க்காக வேணுங்கிறக்காக நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒன்னே கொடுத்துட்டு கலர் ஒப்பாசிட்டி மட்டும் குறைச்சிட்டேன். இன்னும் நல்லா ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த பிளேஸில் வேணுமோ அந்த பிளேஸில் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையே வந்துட்டு நீங்கள் வந்து லேபிள் வந்துட்டு இந்த பார்த்தீங்களா, நான் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்லைன் மாதிரி காட்டும். தெரியுதா? இருங்க, இது வந்துட்டு ஒப்பாசிட்டி கம்மியாக இருக்காங்காட்டி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியாது. ஸோ இப்போ பாருங்கள், தெரியுதா? அந்த இந்த ஸ்ட்ரோக் எஃபெக்ட் மாதிரி வந்திருக்குல்ல? ஸோ அவுட்லைன் மாதிரி அதுதான். ஸோ உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி ஆட் பண்ணுறது நான் வந்து லைன் பை லைனாகவே எல்லாமே நான் சொல்லிடுறேன். ஓகேவா? அடுத்து மேலே பிப்புக்கு போயிட்டு மேலே பாருங்கள், உங்களுக்கு ஆல்பம்னு இருக்குது, உங்கள் மொபைலில் இருக்கிறது காட்டும். மெட்டீரியல் போய்க்கோங்க, அதில் அட்மாஸ்ஃபியர். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நீங்கள் இந்த ஹார்ட் எஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறதுமே இதில் தான் வரும். நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இதிலேருந்து ஆட் பண்ணுறங்காட்டி ஆட்டோமேட்டிக்காக பிளெண்ட் ஆகி தான் வரும். நீங்கள் தனியாக பிளெண்ட் ஆட் பண்ண தேவையில்லை. பாருங்கள், பிப்பை போயிட்டு மேலே மெட்டீரியலில் அட்மாஸ்ஃபியர் போய்க்கோங்க. ஸோ நீங்கள் ஆல்பமில் சர்ச் பண்ணால் வராது. ஆல்பம்ங்கிறது உங்கள் மொபைலில் இருக்கிறது தான் வரும். மெட்டீரியலுங்கிறது வந்துட்டு இன்ஷாட் வந்துட்டு அவங்க வந்து ரெடிமேடாக கொடுக்கறது. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் இந்த ஹார்ட் ஆட் பண்ணிவிட்டேன். இதை ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபுல் சைஸுக்கு வர மாதிரி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு நீங்கள் வீடியோ என்வர்லாம் கொடுக்க முடியாது. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்பீடு குறைச்சிருப்பேன். ஏன்னா அந்த ஹார்ட் வந்து ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் ஸ்பீடு குறைச்சிட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா நான் 50 தான் வச்சுருப்பேன். 50 வச்சு ஸ்பீடில் வந்து போயிட்டு ஸ்மூத்து கொடுத்துருப்பேன். ஓகேவா? நம்ம பிளெண்ட் பண்ணங்காட்டி அதனோட கலர் வந்துட்டு லைட்டாக கம்மியான மாதிரி இருக்கும். அதனால நான் சில இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், ஃபில்டர்லாம். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஃபில்டர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் டார்க்காக வரும். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிறக்காக நான் இதையும் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு
தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் அடுத்தவங்க கொடுப்பாங்கன்னு நீங்கள் வந்து எதிர்பார்க்க வேணாம். எடிட்டிங் கற்றுக்குறீங்கன்னா நீங்கள் கிளியராக எல்லாமே கற்றுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வீடியோங்காட்டி இது வீடியோ வரலும் நம்ம எடுக்க முடியாது. அதனால் வீடியோவை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு தேவையில்லாத பாட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த இமேஜ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்கிறேன். ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள். இப்போ டெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம லேபிள் வந்து இந்த அவுட்லைன் இந்த இது லேபிள் கொடுத்தங்காட்டி உங்களுக்கு அப்படியே வருது. ஸோ அதை போய்ட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ கலர் தெரியும். க்ளோ எஃபெக்ட் நம்ம டெக்ஸ்ட்டுக்கு ஆட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு ஏதாவது வள்ளின்னு வைங்களேன், ஒப்பாசிட்டி, பிப் ஆப்ஷன் அந்த மாதிரி ஏதாவது வள்ளின்னா உங்கள் ஆப்பை போய் உடனே அப்டேட் பண்ணிக்கோங்க. மோட் வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு மோட் வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அனிமேஷன் வந்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அந்த அனிமேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்கள் இஷ்டம்தான். ஸோ பாருங்கள் நான் என்ன அனிமேஷன் யூஸ் பண்ணுறேன்னு. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து எங்கெல்லாம் லிரிக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லிரிக்ஸை சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இருக்க டவுட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் வந்து என்னோடய பழைய வீடியோஸ் எல்லாத்துலேயும் 1 by 1 எல்லா வீடியோஸ்லேயும் அந்தந்த வீடியோக்காக டவுட்டெல்லாம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லா வீடியோஸையும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு அளவுக்கு வந்து இன்ஷாட் ஈஸியாக புரிஞ்சிடும். ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து நான் லிரிக்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு லிரிக்ஸை சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இந்த பிளாக் கலர் கொடுத்தேன்னா எனக்கு அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எஃபெக்ட் கிடைக்கும். தெரியுதா? ஸோ பிளாக் கொடுக்குறப்போ ஒரு மாதிரியும் ஒயிட் கொடுக்குறப்போ இன்னொரு டிஃப்ரெண்ட்டாகவும் தெரியும். ஸோ இந்த ரெட் ஹேட் கொடுக்குறப்போ அந்த பிளாக் எஃபெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த ரெட்டுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் தரும். அதனால நான் பிளாக் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ பிளாக் கலர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல அது வந்து ஒயிட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒப்பாசிட்டி வந்து நான் இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த லேபிள் அந்த இப்போ நம்ம இந்த இருக்குல்ல அந்த பாக்ஸ் ஸோ நீங்கள் அதை டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்டெல்லாம் அதுக்கு பின்னாடி போயிடும். ஸோ அதனால் நீங்கள் 1 by 1 நீங்கள் மறுபடியும் ஆட் பண்ணணும். பட் நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை. கலர் சேஞ்ச் பண்ணுறது இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு 1 by 1 நீங்கள் மறுபடியும் டச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், கலர் பாருங்கள், பிளாக் கொடுத்துட்டேன். க்ளோ எஃபெக்ட்லேயும் போய்ட்டேன். அதே பிளாக் கலர் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். இப்போ மாஸ்க் ஆப்ஷன் போய்ட்டு தெரியுதா? இந்த கீழே இருக்க சர்க்கிளை வந்து இழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். மேலே இழுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ரொம்ப ஈஸி தான். இது கிரேடியன்ட் இமேஜை நீங்கள் ஈஸியாக எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ சைடில் இருக்க ஆரோவும் அப்படி தான். உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சர்க்கிள்லேயே இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க. நம்ம வீடியோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதனோட ஃபாண்ட் வந்துட்டு ஃபாண்ட் பேங்க்குன்னு சொல்லிட்டு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்துக்கோங்க. இதில் எந்த மெட்டீரியல்ஸும் யூஸ் பண்ணலாம். அதனால் மெட்டீரியல் லிங்க் கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.